எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக. அதாவது சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கு அருமையான முட்டை மாஸ். இந்த முட்டை மாஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குவாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷன் ஃபுட் சேனலில் நாம் பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான முட்டை மாஸ். இந்த முட்டை மாஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த முட்டை மாஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் வச்சாச்சு. இப்போ இந்த முட்டை மாஸ் செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இந்த முட்டை மாஸ் செய்ய தேவையான பொருட்கள் வந்து அவிச்ச முட்டை. நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பழுத்த தக்காளி 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. இது வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ரெண்டுத்தையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிங்க. இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. அதாவது அது என்னங்கிறது அப்படியே செய்ய போகும்போது சொல்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் போட்டுங்க. எப்போதுமே இந்த முட்டை மாஸ் செய்யும் போது வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி பரோட்டாவுக்கு, சப்பாத்திக்கு இதெல்லாம் வந்து ஒரு அல்டிமேட்டான காம்போங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதாவது இந்த முட்டை மாஸ் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. அதாவது சில கடைகள்லாம் இது இல்லாமல் கிடையவே கிடையாது. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது பரோட்டாவுக்கு பயங்கர சைடிஷு. இது வந்து பரோட்டாவுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். அருமையாக இருக்குங்க. தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது பச்சை மிளகாயும் போட்டுருங்க. அதாவது இது வந்து பரோட்டா போடுறாங்க இல்லையா, தவா, அந்த பெரிய தோசைகள் அதில் செய்வாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுனால இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெய் சட்டியில் செய்கிறோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுத்தது மஞ்சத்தூள், அது கூடவே இந்த சிக்கன் மசாலா, அடுத்தது மிளகாய்த்தூள், இது எல்லாமே நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கிட்டு அடுத்து நம்ம உப்பு போட போகிறோம். இந்த மசாலாலாம் போட்ட பிறகு அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இந்த கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்தில் பரோட்டா குருமா இல்லைன்னா சிக்கன் குழம்பு இருக்கு இல்லையா, அதை ஊற்றுவாங்க. நம்ம அதை ரெண்டுமே பயன்படுத்தலை. அதுக்கு அதில் கொஞ்சோண்டு, அதாவது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். லேசாக வருங்க, அவ்வளோதாங்க. லேசாக தண்ணி ஊற்றுறோமா. அந்த தண்ணி ஊற்றும் போது அப்படியே இந்த வெங்காயம் அதில் அப்படியே அந்த மசாலாலாம் எல்லாமே கலந்து வரும். அதுக்காக அந்த தண்ணி ஊற்றுறோம். இன்னும் கொஞ்சோண்டுங்க, அவ்வளோதான். இது அப்படியே லேசாக சூடு ஏறட்டும். இந்த தண்ணி எல்லாம் சுண்டு எண்ணெய் அப்படியே மேலே வர ஆரம்பிச்சா இந்த நேரத்தில் இந்த முட்டையில் நம்ம அதில் இறக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் கரு மட்டும் அப்படியே தனியாக கொஞ்சோண்டு லேசாக எடுத்து வச்சுங்க. பாக்கிய எல்லாத்தையும் அதில் இறக்கி விட்ருங்க. எல்லாத்தையும் நல்லா இறக்கி விட்டோமா. இப்போ மிச்சம் வச்சுருக்க மஞ்சள் கருவையும் இறக்கி விட்ருங்க.
அப்படியே எல்லாம் நல்லா அப்படியே ஒன்றாகணும். அந்த மாதிரி இதை விடுங்க. இல்லை 1 2 மஞ்சள் கருமை லேசாக உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுங்களா? இப்போ வந்து இந்த மிளகு ஜீரகம் இடித்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை போடுங்க. மெயினாக மல்லித்தூள் சாரி மல்லி இலை போடணும். நம்மள்ட்ட அந்த மல்லி இலை இல்லை. அப்படியே போட்டு நல்லா கிண்டி அம்சமாக இறக்கிட வேண்டியதாங்க. வாசனை போட்ட பிறகு ஒரு வாசனை வரும் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சு. இறக்கி இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இந்த முட்டை மாசை நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா சுட சுட சாப்பிடுங்க. நல்லா பொரோட்டா வச்சுக்கிட்டு நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லை. கிட்ட வாங்க, நான் வரேன். ஏன் அந்த ஊருக்காரங்கெல்லாம் இதோட ருசிக்கு மயங்கி கிடக்குறாங்கன்ட்டு சாப்பிடும் போது தான் தெரியுது. இந்த சிக்கன் குழம்பு இருந்தால் அதையும் ஊற்றிங்க. மல்லி இலை அது மட்டும் தூவி கொஞ்சம் நல்லா பரோட்டா அப்பதை பிச்சு அச்சோன்னு வச்சுங்க. நாம தான் பாராட்டிக்கணும். அல்டிமேட்டாக இருக்கும் உண்மையாகவே. அதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தானே தெரியும் அந்த ருசியா. அந்த மாதிரி பரோட்டாக்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும். சுவையான ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை மாசை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அசந்து போவாங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுங்க. தயவு செய்து முழுசாக பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி முழுசாக பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள். இல்லைன்னா அதை பார்க்காம கூட அவாய்ட் பண்ணலாம். என்னென்னா ஹார்ட் ஒர்க் போடுறோம் அப்படிங்கும்போது முழுசாக பாருங்கள். முழுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற நிறை குறைகளை நீங்கள் சொல்லலாம். அதனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. பாருங்கள், முழுசாக பாருங்கள். இருக்கிற குறை நிறைகளை சொல்லுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் சேனலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு நான் கொண்டுட்டு போக முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.